ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்செலாம் சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக்குக்கு வந்தாச்சு. ஸோ முயற்சியை விட்றாதீங்க. நீங்கள் எப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக தொடர்ந்து 1 மாதம் தொடர்ந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே பழக்க வழக்கங்களை லைஃப் லாங் நம்ம தொடர போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரோட்டி ஒரு ஹை ப்ரோட்டீன் லோ கார்ப் ரோட்டி. இப்போ வெஜிடேரியன்ஸ்னு வரும்போது கீட்டோ டயட்டோ இல்லை லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணும்போது ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம். ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு சுகர் கிரேவிங், கார்போஹைட்ரேட் கிரேவிங்லாம் கம்மியாகும்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எக் எடுக்காதவங்க நிறையா பேர் ப்ரோட்டீன்ஸ்க்கு எவ்வளோ ஒரு நாளையோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு மீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ரோட்டி ரெசிபி நான் போட போகிறேன். ஸோ இது எதை பார்த்தீங்கன்னா முழுக்க சோயா ஃப்ளார்னால பண்ண ரோட்டி இது. அதனால உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் த டே இது இந்த ரோட்டி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சோயா பார்த்தீங்கன்னா இது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது இந்த சோயா ஃப்ளாரில். இருந்தாலும் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் சுகர் லெவலை ஃப்ளக்சுவேட் பண்ணாமல், இன்சுலினை ஜாஸ்தி ரிலீஸ் பண்ண விடாமல் உங்களை ஸ்டேபிளாக வச்சுருக்கோம் த்ரூ அவுட் த டே. அண்ட் மோரோவர் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால உங்களை ஃபுல் ஃபேக்டரும் உங்களுக்கு கொடுக்கும். உங்களை ஃபுல்லாகவும் ரொம்ப நேரம் வச்சுக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன் ரிச் சோயா ரோட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரோட்டி 1 or 2 ரோட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் லஞ்சுக்கு. டின்னருக்கு வரும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணுங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ நீங்கள் கீட்டோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது 1 or 2 சோயா ரொட்டிஸ் எடுத்துக்கலாம். அது உங்களோட கீட்டோவை பிரேக் பண்ணாது. ஸோ வாங்க எப்படி இந்த சோயா ரொட்டி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சோயா சப்பாத்தி இல்லை சோயா ரோட்டி பண்ணுறதுக்கு நான் 1 cup ஆஃப் வாட்டருக்கு 2 cups ஆஃப் சோயா ஃப்ளார் எடுத்துக்க போகிறேன். ஸோ 1:2 தான் இதோட ரேஷியோ. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் வேணால் கொஞ்சம் ஃப்ளார் நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணி உங்களுக்கு பிசைகிற பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு 2 cups ஆஃப் வாட்டர் அண்ட் 1 cup ஆஃப் சோயா ஃப்ளார் எடுத்துக்க போகிறோம். வாட்டர் கொதிக்கும் போதே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட போகிறோம். ஸோ வாட்டர் நல்லா தளன்னு பாயிலிங் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இந்த சோயா ஃப்ளார் எடுத்து நம்ம ராகி ரோட்டி படத்துக்கு எப்படி நம்ம நல்லா கிண்டினோமோ அதே மாதிரி நல்லா கிண்ட போகிறோம். அப்புறம் இந்த இது சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஹார்ட் சர்ஃபேஸ் இட முடியாது. எனக்கு இது க்ளூட்டன் ஃப்ரீ. அதனால் பைண்டிங்க்கு எதுவும் கிடையாது. ஸோ ஆல்மண்ட் ஃப்ளாரையோ இல்லை ஃப்ளாக்ஸீட் ஃப்ளாரோ நம்ம எப்படி ரோட்டியாக பண்ணும்போது ஒரு ஜிப்லாக் மேலே எடுத்து பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறோம். ஜிப்லாக் மேலே எப்படி ஆல்மண்ட் ரோட்டி இட்டோமோ அதே மாதிரி இட்டு போட்டு எடுக்க போகிறோம். நார்மல் சப்பாத்தி எப்படி போட்டு எடுப்போமோ அதே மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். இது இடுறதுக்கு தான் நம்ம ஜிப்லாக் இது தேவைப்பட்டது. ஆனால் இதை போட்டு எடுக்கும்போது அப்படியே பார்க்கறதுக்கு சப்பாத்தி மாதிரியே இருந்தது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இல்லை, நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு சோயா ரோட்டியோ இல்லை 2 சோயா ரோட்டியோ நீங்கள் இது சோயா கிரேவியோ இல்லை காலிஃப்ளவர் கிரேவியோ இல்லை என்ன கிரேவி, பன்னீர் டிக்கா மசாலா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரேவிக்கு நீங்கள் வச்சு சைட் டிஷ்ஷாக 1 or 2 ரோட்டி சாப்பிட்லாம். நீங்கள் உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி வேணும் இன்னும் கொஞ்சம் கீயோ 1 டேபிள் ஸ்பூன் கீயோ 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலோ அதை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்து சப்பாத்தி மாதிரி பண்ணி கூட நீங்கள் இதை சாப்பிடலாம். ஸோ மறக்காமல் இந்த சோயா ரொட்டியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா நல்லா வரலையா, உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சதா அப்படின்னு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டயட் சார்ட்டையும் உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனையும் மறக்காமல் டெய்லி காமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் 1 வீக் தான் இருக்குது இந்த சேலஞ்ச் முடியறதுக்கு. ஸோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து நம்ம எல்லாரோட டயட் சார்ட் ஒர்க் அவுட்டை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். ஸோ நாளையோட வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கு. இன்னல் வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.